வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பாப்போமா? கதையை காணலாம் வாங்க. மன்னனின் குணம். ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தின் அழகு வேறு எந்த நகரத்திற்கும் கிடையாது. அங்கு மக்கள் அனைவரும் செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வந்தனர். அந்த நகரத்தில் அனைத்து வசதிகளும் இருந்தன. அதற்கு காரணம் அந்த நகரத்தை ஒரு மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அந்த மன்னனின் ஆட்சியில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நாட்டில் அனைவரும் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருந்தனர். மன்னனுக்கு வெகு காலம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாடே விழா கோலமாக காட்சியளித்தது. அனைவரும் மிகவும் ஆரவாரத்தோடு பிறந்த நாளை கொண்டாடினர். மன்னன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். பல்வேறு விதமான உதவிகளை மக்களுக்கு செய்தார் மன்னன். அரண்மனைக்கு வெளியே ஒரு மணி ஒன்று அமைத்தார் மன்னன். மக்களிடம் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த மணியை ஒலிக்கலாம் என்று மன்னன் அறிவித்தார். மக்களின் குறைகளை மன்னன் சிறப்பாக தீர்த்து வைத்து வந்தான். மக்களும் மன்னனுக்கு உரிய மரியாதைகளை வழங்கினர். மன்னனின் ஆட்சி அனைவரையும் கவர்ந்தது. மக்களுக்கு நல்ல தலைவனாக சிறந்தார் மன்னன். நாட்களும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. நகரத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தனர். 20 வருடம் மன்னனின் சிறப்பான ஆட்சியில் வெகு விரைவாக சென்றுவிட்டது. மன்னனின் மகனும் பெரியவனாக வளர்ந்தான். மன்னனுக்கு ஒரு கனவு, தன்னுடைய மகனை சிறந்த தலைவனாக்க வேண்டும் என்பதே அது. அவனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னன். அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் இளவரசன். இருப்பினும் அவனின் கருணையை சோதனை செய்து பார்க்க விரும்பினார் மன்னன். இளவரசனுக்கு கருணை இல்லாத பட்சத்தில் அரசர் பதவியை வேறு யாருக்காவது கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினான் அரசன். ஒரு நாள் இளவரசன் தேர் மீது பயணம் மேற்கொண்டான். அவன் அந்த நகரத்தின் அழகை ரசித்துக் கொண்டே சென்றான். நகரம் ஆனந்தமாயிருந்ததைக் கண்டு அப்பாவின் ஆட்சியை நினைத்து பெருமை அடைந்தான். தந்தையை விட நான் இந்த நாட்டை மிகவும் மகிழ்ச்சியாக ஆட்சி செய்வேன் என்று உறுதி மேற்கொண்டான் மகன். சிறிது நேரம் கழித்து தேர் முன் மன்னன் மாறு வேடத்தில் வந்தார். இளவரசர் தேரை நிறுத்தினான். மாறுவேடத்தில் இருந்த மன்னன் இளவரசரை வணங்கி, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான். என்ன உதவி வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டான் இளவரசன். நான் பக்கத்து நாட்டு குடிமகன். இளவரசே, இந்த நாட்டில் அனைவரும் செல்வச் சிறப்போடு மகிழ்ச்சியாக உள்ளனர். நானும் என் குடும்பமும் வறுமையில் வாடுகிறோம். தங்களால் இயன்ற உதவியை எனக்கு செய்யுங்கள் என்றான். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பக்கத்து நாட்டு குடிமகன் என்றும் பாராது மாறுவேடத்தில் இருந்த மன்னனுக்கு பொற்காசு பையை கொடுத்தான் இளவரசன். மகனின் கருணையைக் கண்டு மன்னன் பெருமிதம் அடைந்தான். தன் மகனுக்கு முடிசூட்டி மன்னன் ஆக்கினார். மகன் தனது பணியை தந்தையை விட சிறப்பாக செய்தார். நாடும் சிறப்பாக இருந்தது. மன்னன் தனது மகனை நினைத்து பெருமை அடைந்தார். சரி குழந்தைகளே, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாம இந்த இளவரசன் மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நாம நம்மளால முடிஞ்ச உதவிய பயனை எதிர்பார்க்காம அவங்களுக்கு செய்யணும். அப்படி உதவுனாதான் நீங்களும் ஒரு நாள் அந்த இளவரசர் மாதிரி ஒரு நல்ல ராஜாவாகலாம். இன்னொரு கதையில பார்க்கலாம் குழந்தைகளே. போயிட்டு வாங்க.